நீங்க அவரை நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். அவர் மீது தனிப்பட்ட பிரச்சனை அல்லது நடிகை ரீதியான பிரச்சனை ஏதாவது வந்துச்சு, பெண்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா உடனே அவர் பேட்டி கொடுக்கும்போது சுத்தி பெண்களே உட்காந்துருப்பாங்க. ஒரு ஆண் கூட பக்கத்துல இருக்க மாட்டாரு. ஏன்னா பெண்கள்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு காட்டுவாங்க. வேற ஒரு பிரச்சனை வரும் பாத்தீங்கன்னா ஆண்கள் இருப்பாங்க. அப்ப அடிப்படையில நீ யாரு? நாடகம் ஆடிட்டு இருக்கிற ஆள் தானே. எல்லா இடங்களிலும் இவருக்கு வசூல் மட்டும்தாங்க முக்கியம். அதிகாரத்தை கொடுப்பதற்காக இவர் கட்சியில இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் அடையாளப்படுத்துங்க. யாராவது 10 வருஷமா கட்சி வச்சிருக்காரு. 10 வருஷமாக ஆட்சி அதிகாரத்துல எதுலையுமே இல்ல. ஆனா 2ஆம் கட்ட தலைவர்கள் அடையாளப்படுத்துகிற அளவுக்கு ஒரு தலைவர் காட்டுங்க. ஒரே ஒரு தலைவர். தலைவர் லெவல்ல இந்த யூடியூப்ல பேசுறாங்க காட்டக்கூடாது. நீங்க ஒருத்தரோட காட்ட முடியாது. எல்லாரும் வெளியேறிட்டாங்க. ஒருத்தரோட இல்ல. ஒன் மேன் ஷோ. அதாவது என்ன ஒன் மேன் ஷோன்னு கூட சொல்ல முடியாது. இது வந்து சர்வாதிகார போக்கு. அங்க பேசுகிறவர்கள் நம்ம விட வளர்ந்துருவாங்க அப்படின்னா காளியம்மாளுக்கு வெளியே போடு, கல்யாண சுந்தரம் வெளியே போடு, அந்த ராஜீவ்காந்தி வெளியே போடு. முத்துக்குமார் பேரை வச்சுக்கிட்டு கட்சியில வந்து பெரிய நிதியை திரட்டி அதன் மூலம் அவரு இறந்து விட்டார். ஆனா அவர் பேரை வச்சுட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்கிற ஆளு. எல்லாரையும் பாட்ட முப்பாட்ட எங்க அப்ப சொந்தத்தை வச்சுதான் கூப்பிடுவாரு. ஆனா அடிப்படையில இவர் ஒரு சாதி பற்றாளர், ஜாதி வெறியர். அது யாருக்கா தெரியுமா? சாதி வெறியர்.